ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். சங்கீதம் 34:10 தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ பழகிக்கணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஸ்காட்லாந்து தேசத்திலே நல்ல செழிப்பான மலைப்பகுதிகளிலே ஆடுகள் மேய்ப்பது மேய்ப்பருடைய வழக்கம். ஒரு நாள் ஒருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவரை பார்த்து கேட்டார், எப்பொழுதாகிலும் ஆடுகள் படுத்து கொண்டு புல் மேயுமா என்று ஒரு வார்த்தை கேட்டார். அவர் சொன்னார், இல்லை, எவ்வளவு செழிப்பான புல்லுக்கு மேல அது படுத்திருந்தாலும் படுத்துக்கிட்டு புல் மேயாது. காரணம், திருப்தியா சாப்பிட்ட பிற்பாடு படுத்திருக்கோம், எனக்கு போதும்னு சொல்லி ஏற்கனவே எடுத்ததை அசை போட்டு தன் சரீரத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றும். ஒரு நாளும் ஒரு ஆடும் படுத்துக்கொண்டே புல் மேய்வது இல்லை. பாருங்க, ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. போதும் என்கிற மன நிறைவு. இன்னைக்கு மனிதனுக்கு மன நிறைவே வருகிறது இல்லை. உண்ணவும் உடுக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு உண்டானால் போதும் என்றுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரம் வந்திருக்காரா, திருப்தியா வாழுங்க. நல்ல புருஷன் மனைவியா திருப்தியா இருங்க. நல்ல சந்தோஷமான வருமானமா திருப்தி அல்ல. எனக்கு இப்ப எல்லாம் இருக்கு, யாற்றையோ இல்லை, யாற்றையோ இருக்குது ஏன்ட்ட இல்லை, அதெல்லாம் வாழ்க்கை. எனக்கு எல்லா தேவையும் சம்பூர்ணமாய் சந்தித்திருக்கிறார். திருப்தியாய் வாழ பழகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் அவர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இது படுத்துட்டு அசை போடும், படுத்துட்டு புல் மேயறதில்லை. திருப்தியா இருக்கீங்களா? ஆண்டவரே, தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தந்த பேர குழந்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தந்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தந்த நல்ல வருமானம், நல்ல வாகனம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. திருப்தியா இருப்பீங்க. 25 வருஷத்தை திரும்பி பாருங்க, 15 ஆண்டுகளை திரும்பி பாருங்க. ஒரு சைக்கிள் கூட இல்லாத உங்களுக்கு தந்த காரில் திருப்தி இல்லாமல் இருக்கீங்களே, நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கும் சைக்கிள் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? நல்ல கார், திருப்தியா இருங்க. எத்தனை பேருக்கு வீடு இல்லை, வாடகை வீடு, கூரையில் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, ஒரு நல்ல வீடு தந்திருக்காரு, திருப்தியா இருங்க. ஆமென். ஆடு புல்லில் படுத்துட்டு புல் மேயாது, திருப்தியா இருக்கும். சந்தோஷமாய் மன நிறைவாய் வாழ்கிற நல்ல நாட்களை மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, மன நிறைவோடு வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.